हरि ओम गुरुवे शरणम। ओम सदाशिवसमारंभां शंकराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शङ्करं लोकशङ्करं। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। गुकारस्त्वन्धकारो वै ऋकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वात् गुरुरित्यभिधीयते। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ॐ सहनाववतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ओम् श्री गुरुभ्यो नमः। हरिः ओम्। ஸோ இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் சங்கர ஜெயந்தி வாழ்த்துக்கள். ஸோ இப்போது முன்னாடி சொன்ன மாதிரி சங்கரர் இல்லை அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி வந்து நம்ம இந்த மாதிரி உட்காந்துட்டு கிளாஸ் எல்லாம் கேட்கறதுக்கான சான்ஸே இல்லை. அதனால் ஆஸ் அ வேதாந்தின் நம்மளுக்கு வந்து சங்கரர் மேலே ரொம்ப ரொம்ப கிராட்டிடியூட் வந்து டெஃபினட்டாக இருக்கணும். எவ்ரிடே சங்கரரை வந்து நம்மளோட மனசில் தியானம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம கிளாஸ்லாம் கேட்டோம் அப்படின்னா டெஃபினட்டாக நம்மளுக்கு ரொம்ப நன்னா புரியும். ஸோ இன்றைக்கி சங்கர ஜெயந்தியாக இருக்கிறதுனால சங்கரர் பண்ணின கீதா பாஷ்யம் அதனோட சும்மா ஒரு ப்ரீஃபாக எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சாம்பிள் நாம் வந்து இன்றைக்கி பார்க்கலாம். சங்கரர் வந்து பிரஸ்தானத்ரய பாஷ்யம் பண்ணியிருக்கார் இல்லையா? உபனிஷத், அந்த 10 உபனிஷத்துக்கு பாஷ்யம் எழுதியிருக்கார். அதுக்கப்புறம் கீதாக்கு பாஷ்யம் எழுதியிருக்கார். அதுக்கப்புறம் பிரம்மசூத்திரத்துக்கும் பாஷ்யம் எழுதியிருக்கார். ஸோ எந்த ஒரு பாஷ்யம் எழுதுறதுக்கு முன்னாடியும் பார்த்தேன்னா சங்கரர் வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷன் ஒன்று வந்து கொடுப்பார். நான் எதுக்கு இப்போது எழுத போகிறேன், என்ன எழுத போகிறேன் அப்படிங்கிறத நம்மளுக்கு வந்து தெரிவிப்பார். ஸோ அந்த மாதிரி இன்ட்ரோடக்ஷன்ஸில் ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்றது என்ன அப்படின்னு பார்த்தா ஒரு 3 பாஷ்யமை நாம் வந்து ரொம்ப பாப்புலர் ஆர் ஃபேமஸ் அப்படின்னு சொல்லலாம். ஒன்று வந்து அத்தியாச பாஷ்யம் ஆஃப் பிரம்மசூத்திரம். அந்த பிரம்மசூத்திரத்தோட இன்ட்ரோடக்ஷனாக சங்கரர் வந்து அத்தியாச பாஷ்யம் அப்படின்னு ஒன்று எழுதுகிறார். ரெண்டாவது வந்து சம்பந்த பாஷ்யம். எதுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா பிருகதாரண்யக உபனிஷத்தை பாஷ்யம் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது அதனுடைய இன்ட்ரொடக்ஷன் போர்ஷனாக இந்த சம்பந்த பாஷ்யத்தை சங்கரர் வந்து கொடுக்குறார். மூணாவது என்னது அப்படின்னா அவதாரிகா பாஷ்யம் அப்படின்னு பேர். இதுக்கு என்ன அப்படின்னா பகவத்கீதாக்கு பாஷ்யம் எழுத ஆரம்பிக்கும் பொழுது சங்கரர் ஒரு இன்ட்ரொடக்ஷனோடு ஆரம்பிக்கிறார். அதுக்கு பேர் அவதாரிகா பாஷ்யம். ஸோ இது வந்து ரொம்ப ஃபேமஸாக, அதாவது வேதாந்தா சர்க்கிளில் ரொம்ப ஃபேமஸாக கருதப்படுற ஒரு பாஷ்யம். ஸோ இங்கே வந்து இந்த கீதாக்கு இன்ட்ரொடக்ஷன் எழுதியிருக்கார் இல்லையா, அதில் ரொம்ப ப்ரீஃபாக சங்கரர் வந்து என்ன சொல்லியிருக்கார் அப்படிங்கிறத தான் நாம் வந்து இந்த செஷனில் வந்து பார்க்க போகிறோம்.
ஸோ அந்த அவதாரிகா பாஷ்யமில் சங்கரர் வந்து மெயினாக 3 டாப்பிக்கை பற்றி டீல் பண்ணுறார். ஃபஸ்ட்டு டாபிக் என்ன அப்படின்னா, இப்போது பகவத்கீதா அப்படிங்கிறது என்ன மாதிரியான கிரந்தம்? அது ஸ்மிருதி கிரந்தம் இல்லையா? அப்போ ஸ்மிருதி அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அது எங்கேருந்து தன்னோட வேலிடிட்டியை வந்து பாரோ பண்ணிக்கிறது? ஸ்ருதி கிட்டே இருந்து தன்னோட வேலிடிட்டியை பாரோ பண்ணிக்கிறது. இப்போ ஸ்ருதியை நாம் வந்து பிரமாணம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அது வந்து வேலிட் பை இட் செல்ஃப், அது வந்து வேலிட் சோர்ஸ் ஆஃப் நாலெட்ஜ் அப்படின்னு சொல்கிறோம். வேறஸ் கீதா அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்மிருதி கிரந்தம் தான். ஸ்மிருதி கிரந்தம் அப்படின்னு சொல்லும் பொழுது அதனுடைய பிராமாண்யம் இருக்குல்ல, அதுக்கே பிராமாண்யம் கிடையாது. அப்போ அந்த ஸ்மிருதி கிரந்தம் இப்போ என்ன பண்ணுறது? ஸ்ருதி கிட்டே இருந்து தான் அந்த பிராமாண்யத்தை வந்து பாரோ பண்ணிக்கிறது. அதனால் இப்போ எங்கேயாவது பகவத்கீதாவில் வேதம் சொல்கிறதுக்கு கான்ட்ரடிக்ட் பண்ணுற மாதிரியான ஏதாவது ஸ்டேட்மெண்ட் சப்போஸ் வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன பண்ணணும் நம்ம? ஸ்ருதி ஸ்மிருத்யோஹோ பரம்பாதே ஸ்ருதிரேவ கரியசி. ஸ்ருதிக்கும் ஸ்மிருதிக்கும் நடுவில் ஏதாவது கான்ட்ரடிக்ஷன் ஏற்படுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னால் எது இதில் சுப்பீரியராக கன்சிடர் பண்ணப்படணும்? ஸ்ருதி தான் நாம் வந்து சுப்பீரியராக கன்சிடர் பண்ணணும். அப்படின்னா என்ன பண்ணணும்னா, அந்த ஸ்மிருதி வாக்கியத்தை எப்படி ரீஇன்டர்பிரேட் பண்ணி ஸ்ருதியோடு அலைன் பண்ணி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத நாம் வந்து அந்த ரீஇன்டர்பிரிட்டேஷனை அங்கே வந்து யூஸ் பண்ணிடணும். அப்போ ஸ்மிருதியை காட்டிலும் ஸ்ருதி தான் கண்டிப்பாக வந்து ஸ்ட்ராங்கர். இப்போது எக்ஸாம்பிள் சொன்னால் உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும். இப்போ வேதத்தில் கர்மயோகம் அதை பற்றி வேதம் வந்து பேசுகிறது சரியா? அப்புறம் வந்து ஞான யோகம் இதை பற்றியும் வேதம் பேசுகிறதா இல்லையா? வேதம் பேசுறது. இப்போது நான் நடுவில் வந்து உங்களுக்கு பக்தி அப்படின்னு ஒரு வார்த்தையை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இந்த பக்திங்கிற வார்த்தையை வேதத்தில் நம்மளால் வந்து கண்டுபிடிக்க முடியாது. இப்போ கர்மயோகம் அப்படின்னு சொன்னால் நம்மளால் ஈஸியாக வந்து ஓகே வேதத்தோடைய பூர்வ பாகம் அந்த கர்ம காண்டத்தில் கர்மயோகம் பற்றி வேதம் வந்து சொல்கிறது அப்படின்னு நம்மளால் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஞான யோகம் அப்படின்னு சொன்னால் வேத அந்த பாகம், அந்த லேட்டர் போர்ஷன் ஆஃப் வேதா, அது வந்து ஞான காண்டம் அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இப்போ இந்த பக்தி அப்படிங்கிறது என்ன மாதிரியான வார்த்தை அப்படின்னு நம்ம யோசித்தோன்னா ஆகம பிரதான வார்த்தை. ஆகம சாஸ்திரம்னு சொல்கிறோம் இல்லையா, அவன் இன்ட்ரடியூஸ் பண்ணின வார்த்தை தான் இந்த பக்தி. சரி, அவன் என்ன புதுசாக ஏதாவது இன்ட்ரடியூஸ் பண்ண முடியுமா அப்படின்னா, அந்த ஆகமமும் எதை தழுவி இருக்கும்னா வேதத்தை தழுவி தான் அதுவும் வந்து இருந்தாகணும். அது வந்து வைஷ்ணவ ஆகமமாக இருக்கட்டும், சைவ ஆகமமாக இருக்கட்டும், சாக்த ஆகமமாக இருக்கட்டும், எல்லாமே எதை பேஸ் பண்ணியிருக்கு? ஆனால் ஸ்ருதியை பேஸ் பண்ணி தான் இருக்குது. அப்போ பக்தி அப்படிங்கிறத இப்போ நான் வந்து நாம் வந்து வேதத்தோடு இப்போ கனெக்ட் பண்ணணும் அந்த வார்த்தையை அப்படின்னு சொன்னால் எங்கே இருக்குதுன்னு இப்போ நம்ம வந்து தேடணும் இல்லையா? அப்போது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா எதோட நீங்கள் சொல்லுங்க, எதோடு அதை வந்து இப்போ நம்ம லிங்க் பண்ணலாம் அந்த பக்தி அப்படிங்கிற வார்த்தையை? ஏன்னா கர்மா முடிஞ்சிடுது, கர்மயோகம் பார்த்துட்டோம், ஞான யோகம் பார்த்துட்டோம், என்ன விட்டுருக்கோம் நம்ம? உபாசனா. அப்போ அந்த பக்தி அப்படிங்கிற வார்த்தையை நாம் வந்து உபாசனாவோடு இப்போது கனெக்ட் பண்ணலாம். அதனால தான் இப்போ வந்து இந்த பாகவதம்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி கிரந்தங்களில் பக்தியே மோட்சத்தை கொடுக்கும் அப்படின்னு அந்த கிரந்தம் இப்போ சொல்கிறதுன்னு வச்சுக்கோங்க. பாகவதம் சொல்லும் பக்தி வந்து முக்தியை கொடுக்கும் அப்படின்னு சொன்னால், ஆஸ் அ வேதாந்தின் நம்மளுடைய அந்த இன்டர்பிரேட் பண்ணுற ஸ்கில்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் இப்போ நம்ம வந்து ஃபுல் யூஸுக்கு எடுத்துகிட்டு வரணும். அப்போ என்ன பண்ணணும்? பக்தி அப்படிங்கிறத அவள் வந்து உபாசனா அப்படின்னு நாம் வந்து அதை ரீஇன்டர்பிரேட் பண்ணி உபாசனா பண்ணுறது மூலமாக
மோக்ஷம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் இப்போ என்னென்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம்? சகுண ஈஸ்வர தியானம் பண்ணுறது மூலமாக எனக்கு பிரம்மலோக பிராப்தி கிடைக்கும். அந்த இதெல்லாம் நம்மளோட புத்தி வந்து டக்கு 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 டக்குன்னு இந்த ஸ்டெப்பெல்லாம் போட்டு அந்த விஷயத்தை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அப்போ சகுண உபாசனா எனக்கு நிர்குண ஞானத்தை கொடுக்கும். இப்போ சகுண உபாசனா பண்ணுறது மூலமாக அந்த உபாசகா வந்து பிரம்மலோகத்துக்கு போவார். சரி, இந்த பிரம்மலோகம் இருக்குல்ல, அதை தான் வந்து வைஷ்ணவா வந்து வைகுண்டம் அப்படின்னு சொல்லுவா. ஷைவைட்ஸ் வந்து அதை தான் வந்து கைலாசம் அப்படின்னு சொல்லுவா. நம்ம வந்து அதை வந்து பிரம்மாஜி இருக்கிற லோகம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எய்தர் அங்கே வந்து ப்ரொஃபஸர் பிரம்மாஜி கிட்ட படிக்கணும், இல்லைன்னா ப்ரொஃபஸர் விஷ்ணு கிட்ட படிக்கணும், இல்லைன்னா ப்ரொஃபஸர் சிவா கிட்ட படிக்கணும். அங்கே போய் படித்தாதான், இந்த ஞானம் அடைஞ்சாதான் அந்த மோக்ஷம், அந்த தது துவம் அசி அப்படிங்கிற ஞானம், அந்த அந்த உபதேசம் வந்து அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிற ஞானமாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆனாதான் நம்மளுக்கு மோக்ஷம். அப்போ பக்தி அப்படிங்கிற வார்த்தையை நாம் வந்து வேதத்தோடு கனெக்ட் பண்ணணுன்னா அந்த உபாசனா போர்ஷனோட வந்து கனெக்ட் பண்ணி உபாசனா பண்ணுறது மூலமாக ஓகே இப்படியும் எடுத்துக்கலாம். உபாசனா பண்ணுறது மூலமாக நம்மளுக்கு ஞான யோக்கியதா கிடச்சி ஞானம் கிடைக்கிறது. இங்கேயே ஞானம் கிடச்சிதுன்னா அதுக்கு பேர் சத்யோ முக்தி. ஆனால் இங்கே வந்து நான் கிளாஸ்லாம் அட்டென்ட் பண்ணலாம், ஆனால் நான் வந்து உபாசகாவாக இருக்கேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு கிரமமுக்தி ஆனது வந்து கிடைக்கும். ஸோ நம்ம வந்து 12th சாப்டர் ஆஃப் கீதா படிக்கும் பொழுது கூட நம்ம என்ன பார்த்தோம்? கர்மயோக லக்ஷண பக்தி, உபாசனாயோக லக்ஷண பக்தி. ஏன்னா பக்திங்கிற வார்த்தை வேதத்தோட டைரெக்டாக நம்மளால் கனெக்ட் பண்ண முடியாது. அதனால் என்ன ஆல்ரெடி இருக்கோ அதோடு நாம் வந்து ப்ராப்பராக கனெக்ட் பண்ணி நாம் வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ இந்த கீதா அப்படிங்கிறது ஸ்மிருதி கிரந்தமாக இருக்குது. ஆனால் அது அந்த ஸ்மிருதியும் வேதத்தை தழுவிதான் இருக்குது அப்படிங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் இல்லையா? அதுக்கு சங்கரர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, கிருஷ்ணர் சொல்கிற வாக்கியங்களையே எடுத்து சங்கரர் நம்மளுக்கு வந்து அந்த விஷயத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறார். பகவத்கீதாவில் கிருஷ்ணர் எங்கே சொல்கிறார்? நான் வந்து வேதத்தை தான்ப்பா நான் வந்து இப்போ சொல்ல போகிறேன் உனக்கு அப்படின்னு எந்த சாப்டரில் சொல்லுவார்? இமம் விவஸ்வதே யோகம் புரோக்தவானஹமவ்யயம் விவஸ்வான் மனவே பிராஹ மனுரிக்ஷ்வாகவே பிரவீத். நான் அப்போது விவஸ்வானுக்கு சொன்னேன், அப்போ விவஸ்வானுக்கு என்ன சொன்னேனோ அதையே தான் உனக்கு இப்போ சொல்கிறேன் அர்ஜுனா. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ என்ன வேதத்தை நான் உபதேசம் பண்ணினேனோ அதையே தான் அர்ஜுனா உனக்கு கீதான்னு சும்மா லைட்டாக பேரை மாற்றி உனக்கு அதையே தான் நான் வந்து உபதேசம் பண்ணுறேன். சயேவாயம் மயா தேத்ய யோக புரோக்த புராதனஹா. ரொம்ப புராதனமானது இந்த விஷயம். மறுபடியும் நான் வந்து உனக்கு இப்போ இந்த காலத்தில் ஜென்சி வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாள்ல, அந்த மாதிரி அர்ஜுனனோட காலகட்டத்தில் என்ன வார்த்தைகள் புதுசாக இருந்ததோ அதெல்லாம் யூஸ் பண்ணி நான் உனக்கு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயத்தை தான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அப்போது கீதா அப்படிங்கிறது வந்து வேதம்தான் அப்படிங்கிறத கிருஷ்ணரோட வாக்கியத்தை யூஸ் பண்ணியே சங்கரர் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறார். தோ இட் இஸ் ஸ்மிருதி இட் இஸ் ஸ்ருதி அப்படின்னு சொல்கிறார். வேத வாக்கியமாக தான் பகவான் வந்து நம்மளுக்கு இங்கே சொல்கிறார். ஸோ இது வந்து பாயிண்ட் நம்பர் 1. நெக்ஸ்ட்டு, கீதா அப்படிங்கிறது மோக்ஷாஸ்திரம் அப்படிங்கிறதையும் பகவான் வந்து சங்கரர் பகவத்பாதா வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறார். இப்போது கீதா அப்படிங்கிறது இப்போ இருக்கிறவா கிட்ட கேட்டேன்னா, இப்போ யூடியூப்லாம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா கீதா ஃபார் மேனேஜ்மெண்ட், கீதா ஃபார் வாட் மேனேஜ்மெண்ட்? ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட். ஸோ விதமாக பகவத்கீதாவை வந்து நம்மளுக்கு வந்து ப்ரொமோட் பண்ணுவாள். சரி, ஏதோ ஒன்று அப்படியே படிக்கிறாள்ல, நம்ம அவளை ரொம்ப கிரிட்டிசைஸ்லாம் பண்ண வேண்டாம், படிக்கட்டும். ஏதோ ஒன்று கீதாவை டச் பண்ணாலே எப்படியோ உள்ளே வந்துடுவா. ஆனால் பகவத்கீதா இந்த மெட்டீரியலிஸ்டிக் பெனிஃபிட்ஸ் எல்லாம் கொடுக்கறது அப்படிங்கிறது அதனோட இம்பார்ட்டண்ட் விஷயம் கிடையாது, அதனோட பிரதானம் அது கிடையாது. அப்போது மெட்டீரியலிஸ்டிக் பெனிஃபிட்ஸ்லாம் என்னது அப்படின்னா அவாந்தர பலம். அவாந்தர பலம்னா செகண்டரி
பெனிஃபிட். அப்போ கீதாவோட பர்பஸ் என்ன? நம்ம கீதா படித்து ப்ராப்பராக நம்மளுக்கு புரிஞ்சுதுன்னா அது என்ன கொடுக்கணும் நமக்குன்னா மோக்ஷத்தை கொடுக்கணும். இப்போ பகவத்கீதா அப்படிங்கிறது வந்து மோக்ஷ சாஸ்திரம். அதனால தான் கீழே எல்லா சாப்டரும் முடியும் பொழுது என்ன சொல்கிறோம்? இது ஸ்ரீமத் பகவத்கீதாசு உபனிஷத்சு பிரம்ம வித்யாயாம். பிரம்ம வித்யா அப்படின்னு சொன்னாலே என்ன அர்த்தம்? மோக்ஷ சாஸ்திரம். இது வந்து 2வது பாயிண்ட். 3வது பாயிண்ட் என்ன? மோக்ஷம் அப்படிங்கிறது எதனால் சாத்தியப்படும்? ஞானத்தினால மட்டும்தான் மோக்ஷம். கேவல ஞானாத் மோக்ஷா அப்படிங்கிறதையும் இந்த இன்ட்ரோடக்டரி போர்ஷனில் சங்கரர் வந்து ரொம்ப டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறார். ஸோ ஞானாத் ஏவ மோக்ஷா அப்படின்னு சொன்னால் கேவல ஞானாத் ஏவ மோக்ஷம் அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்மா இருக்குல்ல, அது ஞானத்தை சப்போர்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இதை தான் நாம் வந்து SVSSலையும் ரொம்ப டீட்டெயில்டாக நாம் பார்த்தோம். ஞான கர்ம சமுச்சயவாதம் அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயில்டாக நம்ம வந்து பார்த்தோம். அப்போ கர்மா அப்படிங்கிறது எதுக்கு பின்ன நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறது அப்படின்னா ஜஸ்ட்டு சித்த சுத்தியோட கர்மாவுடைய ரோல் ஓவர். கர்மானால் நம்மளுக்கு ஞானத்தை மோட்சத்தை கொடுக்க முடியாது. ஞானத்தினால் மட்டும்தான் நம்மளுக்கு மோட்சம் ஏற்படும். இப்போ வந்து ஒரு விளக்கு இருக்குது, விளக்கில் எண்ணெய் இருக்குது, திரி இருக்குது, எல்லாம் இருக்குது. அந்த எண்ணெய் இருக்கே அது டார்க்னஸை ரிமூவ் பண்ணாது. அந்த லைட் இருக்குல்ல அதுதான் அந்த டார்க்னஸை வந்து ரிமூவ் பண்ணுறது. அந்த மாதிரி அந்த ஞானம் இருக்கே அதால் மட்டுமே அஜ்ஞானத்தை ரிமூவ் பண்ண முடியும். ஸோ கேவல ஞானாத் ஏவ மோக்ஷா. அப்போ கீதா அப்படிங்கிறது வேதம் அப்படிங்கிறத சொல்கிறார். இது பாயிண்ட் நம்பர் 1. அப்புறம் கீதா அப்படிங்கிறது வந்து மோக்ஷ சாஸ்திரம், இது பாயிண்ட் நம்பர் 2. அப்புறம் கீதா வந்து ஒரு அறிவை நம்மளுக்கு கொடுக்கறது, அந்த அறிவினால் நம்மளுக்கு மோக்ஷம் ஏற்பட போகிறது. ஸோ இந்த 3 டாபிக் தான் வந்து அவதாரிக பாஷ்யத்தில் இருக்குது. அண்ட் பாஷ்யம் ஆரம்பிக்கும் பொழுது எப்போவுமே வந்து ஒரு மங்களா ஸ்லோகத்தோடு தான், எனி டெக்ஸ்ட் அப்படி தானே நம்ம வந்து பார்க்குறோம் இல்லையா, மங்கள ஸ்லோகத்தோடு ஆரம்பிப்பா இல்லையா. அப்போ இந்த அவதாரிக பாஷ்யமும் வந்து பியூட்டிஃபுல்லாக ஒரு மங்கள ஸ்லோகத்தோடு ஆரம்பிக்கிறது. நாராயண பரோவியக்தாத் அண்டம் அவ்யக்த சம்பவம் அண்டஸ்யாந்தஸ்த்விமே லோகாக சப்தத்வீபாச்ச மேதினி. இதுதான் வந்து அந்த மங்கள ஸ்லோகம். இப்போ மங்கள ஸ்லோகம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா 3 விதமான மங்கள ஸ்லோகங்கள் இருக்குது அப்படிங்கிறதை நாம் பார்த்துருக்கோம். ஒன்று வந்து ஆசீர்வாத ரூப மங்கள ஸ்லோகம், 2வது நமஸ்கார ரூப மங்கள ஸ்லோகம், 3வது வஸ்து நிர்தேச ரூப மங்கள ஸ்லோகம். இப்போ ஆசீர்வாத ரூபம் அப்படின்னு சொன்னால் இப்போ நம்ம சொன்னோம்ல, ஆசீர்வாதம் அவதாரய ஸ்வஸ்தி பிரஜாபிய பரிபாலயந்தாம், அதெல்லாம் வந்து ஆசீர்வாத ரூப மங்களம். நமஸ்கார ரூப அப்படின்னா பகவான்கிட்ட நாம் வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு இதை வந்து நல்லபடியாக இந்த ஸ்டடி ஆனது போகணும், நல்லபடியாக இது நடக்கணும் அப்படின்னு கேட்குறது வந்து 2வது நமஸ்காரம். பகவானை வந்து இன்வோக் பண்ணி நம்மளோட நமஸ்காரத்தை ஆஃபர் பண்ணுறது. 3வது என்னது? வஸ்து நிர்தேச ரூப. வஸ்து அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல என்னது? ஃபேக்ட் அப்படின்னு அர்த்தம். நிர்தேச அப்படின்னு சொன்னால் மென்ஷன் பண்ணுறது, இட் இஸ் அ ஸ்டேட்மெண்ட். அப்போது வெறும்னு ஒரு என்ன ஃபேக்டோ அதை ஜஸ்ட்டு மென்ஷன் பண்ணி அந்த இன்ட்ரொடக்ஷனை ஸ்டார்ட் பண்ணினா அப்படின்னா அதுக்கு பேர் வஸ்து நிர்தேச ரூப மங்களாச்சரணம் அப்படின்னு பேர். ஸோ இப்போது இந்த 3 டைப்பில் இப்போ நாம் படித்த ஸ்லோகம் இருக்கே அது என்ன டைப்பு அப்படின்னா வஸ்து நிர்தேச மங்களாச்சரணம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜஸ்ட்டு ஆரம்பிக்கும் பொழுதே ஒரு ஃபேக்டை வந்து டிக்ளேர் பண்ணி சங்கரர் வந்து தன்னோட பாஷ்யத்தை ஆரம்பிக்கிறார். ஸோ என்ன சொல்கிறார்? நாராயணா
பரோ வியக்தாத் அப்படின்னு சொல்கிறார். நாராயண அப்படின்னா என்ன அர்த்தம்? நாராயண ஈஸ்வரா இல்லை, நாராயண. நாராயண அப்படின்னா நிர்குண பிரம்மன் அப்படின்னு அர்த்தம். அந்த நிர்குண பிரம்மன் வியக்தாத் பரஹா. ஸோ பரபிரம்மன் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல வந்து சாட்சி சைத்தன்ய பிரம்மன் அப்படின்னு சங்கரர் வந்து அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறார். அப்போ அந்த சாட்சி சைத்தன்ய பிரம்மன் தான் ஹையஸ்ட் ரியாலிட்டி. எதை காட்டிலும் அது ஹையஸ்ட் அப்படின்னா 3 பிரபஞ்சத்தை காட்டிலும் அதுதான் ஹையஸ்ட் அப்படின்னு சொல்கிறார். 3 பிரபஞ்சம்னா என்ன பிரபஞ்சம்? காரண பிரபஞ்சம், சூக்ஷ்ம பிரபஞ்சம், ஸ்தூல பிரபஞ்சம். இப்போ இந்த 3 பிரபஞ்சமும் இருக்குல்ல, ஸ்தூல சூக்ஷ்ம காரண, இந்த 3த்துக்கும் அந்த காரண காரிய சம்பந்தம் இருக்கா இல்லையா? 3த்துக்கும். இப்போ காரண பிரபஞ்சம்தான் காரணம் எதுக்கு? சூக்ஷ்ம பிரபஞ்சத்துக்கு. அப்போ சூக்ஷ்ம பிரபஞ்சம் காரியமாயிடுறது. வேற சூக்ஷ்ம பிரபஞ்சம் காரணம் ஃபார் ஸ்தூல பிரபஞ்சம். அப்போ இந்த 3 பிரபஞ்சத்துக்கும் காரண காரிய சம்பந்தம் இருக்கு. ஸோ காரிய காரணாத்மகா பிரபஞ்சா. அண்ட் அந்த 3 பிரபஞ்சமும் என்ன நேச்சர், அதனுடைய ஸ்வரூபம் என்னது? ஜட ஸ்வரூபம். அது எல்லாமே ஜடம், இன்னர்ட் மேட்டர் பிரின்சிபிள். அப்போ இந்த மேட்டர் பிரின்சிபிளில் தான் என்ன இருக்கும்னா இந்த காரிய காரண பேதம் எதில் இருக்கும் அப்படின்னா இந்த அனாத்மா ஜட தத்துவத்தில் தான் அது இருக்கும். ஏன்னா அந்த மேட்டர் எதுக்குள்ளே எக்ஸிஸ்ட் ஆகிறது அப்படின்னா டைம் அண்ட் ஸ்பேஸுக்குள்ளே எக்ஸிஸ்ட் ஆகிறது. அப்போது எது டைமுக்குள்ளே இருக்கோ அதில் கண்டிப்பாக இந்த காரிய காரண பேதம் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் இந்த நாராயணகா இருக்காரே அவர் யார் அப்படின்னா இந்த காரிய காரண சம்பந்தம் இருக்கிற அந்த 3 பிரபஞ்சத்தையும் யார் விட்னஸ் பண்ணுறாளோ அவர்தான் நாராயணகா. ஸோ அதனால தான் சாட்சி சைத்தன்யம் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அது ஜடம் அப்படின்னா அந்த விட்னஸ் பண்ணுற பிரின்சிபல் எப்படி இருந்தாகணும்? சேத்தன தத்துவமாக இருக்கணும். அப்போ காரிய காரண பிரபஞ்சம் ஜட தத்துவம் அப்படின்னா நாராயணகா வந்து சேத்தன தத்துவம். அப்போ காரிய காரண விலக்ஷண ஸ்வயம் பிரம்ம தத்துவமசி பாவயாத்மனி அப்படின்னு விவேக சூடாமணியில் நாம் வந்து பார்த்துருக்கோம். ஸோ இந்த நாராயணகா யார் அப்படின்னா விட்னஸ் கான்ஷியஸ்னஸ் பிரின்சிபிள். ஸோ ஜகத் சாட்சி அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இந்த ஃபேக்டை நாம் ஞாபகம் வச்சுண்டு இந்த பாஷ்யத்தை வந்து ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சங்கரர் வந்து சொல்கிறார். ஸோ காரிய காரண விலக்ஷண புருஷோத்தமஹா அப்படின்னும் ஒரு மீனிங்கை வந்து நாராயணகா அப்படிங்கிற வார்த்தைக்கு சங்கரர் வந்து கொடுக்குறார். ஸோ புருஷோத்தமஹா அப்படிங்கிற வார்த்தையை நம்ம கீதாவில் பார்த்துருக்கோமா? எந்த சாப்டரில் பார்த்துருக்கோம்? 15th சாப்டரில் பார்த்துருக்கோம். அப்போ க்ஷர புருஷா அக்ஷர புருஷா உத்தம புருஷா அப்படின்னு பார்த்துருக்கோம். க்ஷர புருஷா அப்படின்னா காரிய பிரபஞ்சம், அக்ஷர புருஷானா காரண பிரபஞ்சம், உத்தம புருஷா அப்படின்னா காரிய காரண விலக்ஷண சைத்தன்யம். ஸோ நாராயணஹா இஸ் ஈக்குவல் டு புருஷோத்தமஹா அப்படின்னு சொல்கிறேன். ஸோ நிர்குண பிரம்ம. அப்போ பகவத்கீதாவோட சப்ஜெக்ட் மேட்டர் என்னது? நாராயணஹா தான் சப்ஜெக்ட் மேட்டர். அந்த நாராயணஹா யார் அப்படின்னா இப்போ பார்த்தோமே காரிய காரண விலக்ஷண சைத்தன்யம் நிர்குண பிரம்மன், அதுதான் பகவத்கீதாவுடைய சப்ஜெக்ட் மேட்டர். அப்போது இது வந்து பிரம்ம வித்யா அப்படிங்கிறதை வந்து அகெயின் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறார். ஸோ இது வேத அந்த பாகா. இது ஸ்மிருத்தின்னு சொன்னாலும் இது என்னது? வேதாந்தம் அப்படின்னு சொல்கிறார். வேத அந்த பாகா. அப்போ அதாத்தோ பிரம்ம ஜிக்ஞாசா அப்படின்னு இந்த இடத்துல வந்து
அது வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறார். ஸோ இப்போது அந்த ஸ்லோகத்தோட ஒவ்வொரு வார்த்தைக்கான மீனிங்கையும் ரொம்ப குயிக்காக நம்ம வந்து பார்த்துட்டு கன்க்ளூட் பண்ணிடலாம். ஸோ நாராயணஹா அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு வார்த்தை இல்லையா. அந்த நாராயணஹாங்கிற வார்த்தையை நிறைய மெத்தட்ஸில் நாம் வந்து டிரைவ் பண்ணலாம் இந்த வார்த்தையை. ஒரு டிரைவேஷன் என்ன அப்படின்னா, இப்போ நரஹா அப்படிங்கிற வார்த்தைக்கு நம்மளுக்கு ஜென்ரலாக என்ன அர்த்தம் தெரியும்? மனுஷ்யா அப்படின்னு அர்த்தம் தெரியும் இல்லையா. நரஹா அப்படிங்கிற வார்த்தைக்கு பகவான் அப்படின்னும் ஒரு அர்த்தம் இருக்குது. சத்கர்த்தா சத்கிருத சாதுர் ஜன்னுர் நாராயணோ நரஹா எங்கே கேட்டிருக்கோம்? விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் கேட்டிருக்கோம். அப்போ நரஹா அப்படிங்கிற வார்த்தை நிரு அப்படிங்கிற தாத்துலேருந்து அந்த வார்த்தையானது வருது. அப்போ நிரு அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா நயத்தி, லீடு பண்ணுறது, கூட்டிண்டு போகிறது அப்படிங்கிற அர்த்தத்தில் வருது. அப்போது பகவான் கூட்டிண்டு போகிறார். யார்கிட்ட கூட்டிண்டு போகிறார் பகவான்? ஜீவாவை கர்ம பலத்துக்கிட்ட பகவான் வந்து கூட்டிண்டு போகிறார். ஹி டேக்ஸ் தி ஜீவாஸ் டு தேர் கர்ம பலம். இல்லைன்னா என்ன சொல்லலாம்? கர்ம பலனை ஜீவா கிட்டக்க கூட்டிகிட்டு போகிறார். எப்படி வேணாலும் அதை வந்து எடுத்துக்கலாம். கர்த்தா ஜீவாவை கர்ம பலன்கிட்ட கூட்டிகிட்டு போகிறார்னு எடுத்துக்கலாம். இல்லை கர்ம பலனை கர்த்தா ஜீவா கிட்ட அழைச்சிட்டு போகிறார். ஸோ நரஹா அப்படின்னா அவர் தான் கனெக்ட் பண்ணுறார். ஜீவாவையும் கர்ம பலனையும் வந்து கனெக்ட் பண்ணுறார். அப்போது நாரம் நாராயண தானே அது. இப்போ நாரம் அப்படிங்கிறது நம்ம வந்து என்னன்னு பார்க்கணும்ல. நரஸ்ய ஈஸ்வரஸ்ய காரியம் நாரம். நரஹான என்னன்னு பார்த்தோம்? பகவான்னு பார்த்தோம். அப்போ ஈஸ்வரஸ்ய காரியம் நாரம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஈஸ்வராவுடைய ப்ராடக்ட் நாரம். ஈஸ்வராவுடைய ப்ராடக்ட் வந்து நாரம் அப்படின்னு சொன்னால், வாட் இஸ் ஈஸ்வராஸ் ப்ராடக்ட்? ஜகத்து. ஏன்னா ஜகத் காரணம் ஈஸ்வரா அப்படின்னு பார்த்துருக்கோம் இல்லையா. இப்போ இந்த என்டையர் யூனிவர்ஸ் இருக்கே, பிரபஞ்சகா இருக்கே, த்ரிவித பிரபஞ்சகா இருக்கே, அதுதான் நாரம். இப்போ நரஹா அப்படின்னா ஈஸ்வரஹா, நாரம் அப்படின்னு சொன்னால் ஈஸ்வரஸ்ய காரியம் விச் இஸ் ஜகத்து. அப்புறம் என்ன வார்த்தை பாக்கி இருக்கு? நாராயண இருக்குல்ல, அயண. அது அயணஹா அப்படின்னு சொன்னால் சாட்சி அப்படின்னு அர்த்தம். ஏதி ஜானாதி ஈதி அயனஹா. எது ஒன்று எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதோ அதுக்கு பேர் அயனஹா. அப்போ என்ன, இது எல்லாத்தையும் இப்போ நம்ம வந்து கனெக்ட் பண்ணினோம் அப்படின்னு சொன்னால், இப்போ நாரம் அப்படிங்கிறது த்ரிவித பிரபஞ்சம் ஆகிறது, அயனஹா அப்படிங்கிறது வந்து சாட்சி ஆகிறது. அப்போ நாராயணஹா அப்படின்னா என்ன மீனிங் வரும்? த்ரிவித பிரபஞ்ச சாட்சி. 3 பிரபஞ்சத்துக்கும் எது சாட்சியாக இருக்கோ அதுக்கு பேர் நாராயணஹா. இவ்வளோ நாள் நம்ம என்ன நினச்சிட்டு இருந்தோம்? நாராயணன் ஒரு நாமம், ஈஸ்வராக்கு நாமம். ஆனால் வாட் இஸ் நாராயணா? 3 பிரபஞ்சத்துக்கும் எது வந்து சாட்சியோ, எது அந்த விட்னஸ் கான்ஷியஸ்னஸ் பிரின்சிபலுக்கு பேர் நாராயணஹா. விஸ்வ தைஜச பிராக்ஞ திரிபாத விலக்ஷணஹா துரியபாதஹா நாராயணஹா. இப்போ சாட்சி சைத்தன்ய பரமாத்மா அந்த நாராயணஹா அவ்யக்தாத் பரஹா. அவ்யக்தம் அப்படின்னா என்ன பிரபஞ்சம்? காரண பிரபஞ்சம். அவ்யக்தம் சொன்னால் அன்மேனிஃபெஸ்ட் ஃபார்மில் இருக்கக்கூடியது, அந்த பீஜ ரூபத்தில் இருக்கக்கூடியது. வியக்தம்னா மேனிஃபெஸ்ட். அப்போ அவ்யக்தம் அப்படிங்கிறது காரண பிரபஞ்சத்தை ரெஃபர் பண்ணுறது. அப்போது நாராயணஹா பரஹா. எதை காட்டிலும் பரஹா? அவ்யக்தாத் பரஹா. காரண பிரபஞ்சத்தை காட்டிலும் அவர் வந்து சுப்பீரியர். காரண பிரபஞ்சத்திலேருந்து என்ன வந்தது? அண்டம். இந்த ஸ்லோகத்தில் வந்து
அண்டம். ஸோ அண்டம் அப்படின்னு சொன்னால் இங்கே வந்து சூக்ஷ்ம பிரபஞ்சம் அப்படின்னு அர்த்தம். சட்டில் யூனிவர்ஸ். அவ்யக்த சம்பவம் அண்டம். அந்த காரண பிரபஞ்சத்திலேருந்து சம்பவிக்கிறது எது அப்படின்னா இந்த சூக்ஷ்ம பிரபஞ்சம். ஸோ நாராயணா அவ்யக்தாத் பரஹா அஸ்தி, இது வந்து ஒரு சென்டென்ஸ். அண்டம் அவ்யக்த சம்பவம் அஸ்தி அப்படின்னா, அண்டம் அவ்யக்த சம்பவம்னா அந்த காரண பிரபஞ்சத்திலேருந்து சூக்ஷ்ம பிரபஞ்சம் வந்து பிறக்கிறது. ஸோ இந்த நாராயணா காரண பிரபஞ்சத்தை காட்டிலும் மேலானவர்னா ஆப்வியஸாக சூக்ஷ்ம பிரபஞ்சத்தை காட்டிலும் மேலானவராக தான் இருந்து ஆகணும். ஸோ நாராயணா சூக்ஷ்ம பிரபஞ்சாத் அப்பி பரஹா அஸ்தி அப்படின்னு நாம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அண்டஸ்ய அந்தஹா. அண்டம்னா இப்போ என்னன்னு பார்த்தோம், சூக்ஷ்ம பிரபஞ்சம். அண்டஸ்ய அந்தஹா தூ இமே லோகாஹா. இப்போ சூக்ஷ்ம பிரபஞ்சத்துக்குள்ளே என்ன இருக்கு, இமே லோகாக, இந்த 14 லோக்கங்கள், 14 லோக்கங்கள், அதெல்லாம் ஸ்தூல பிரபஞ்சம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது எல்லாம் அதில் தான் இருக்குது. இன்க்ளூடிங். ஸோ இமே லோகாஹாச்ச மேதினி அப்படின்னு அந்த ஸ்லோகம் வருது. மேதினி அப்படின்னு சொன்னால் பூலோகம் அப்படின்னு அர்த்தம். இன்க்ளூடிங் பூலோகம் எல்லாமே வந்து அந்த சூக்ஷ்ம பிரபஞ்சத்துக்குள்ளே இருக்குது. என்ன மாதிரியான பூலோகம் இது அப்படின்னா, சப்தத்வீபாக மேதினி. சப்தத்வீபா, த்வீப அப்படின்னு சொன்னால் காண்டினென்ட் அப்படின்னு நம்ம இப்போ சொல்கிறோமே. இப்போ நம்ம வந்து இந்த சங்கல்பம்லாம் பண்ணும் பொழுது என்ன, ஜம்பூ த்வீபே பாரத வருஷே அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி 7 த்வீபங்கள் வந்து இருக்குது. ஜம்பூ, ப்ளக்ஷ, ஷாக்க, ஷால்மலி, குஷ, கிரௌஞ்ச, புஷ்கரா அப்படின்னு 7. அப்போ நீங்கள் யூஎஸ்லாம் போனேன்னா அங்கே வந்து என்ன கிரௌஞ்ச த்வீபே, நம்ம ஜம்பூ த்வீபே சொன்ன மாதிரி அவன் வந்து கிரௌஞ்ச த்வீபே. அது வந்து நம்மளோட கோஆர்டினேட்டை சொல்கிறது தானே, நான் எந்த இடத்துல உட்காந்துட்டு இப்போ இந்த பூஜையை பண்ணுறேன் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி இந்த சப்தத்வீபாக மேதினி அப்படின்னா இந்த பூலோகம் இஸ் வித் 7 காண்டினென்ட்ஸ் அப்படின்னு இந்த ஸ்லோகமானது சொல்கிறது. ஸோ அந்த 14 லோக்கங்களும் எங்கே இருக்கா, எங்கே எக்ஸிஸ்ட் ஆகிறதா, அண்டஸ்ய அந்தஹா சூக்ஷ்ம பிரபஞ்சத்துக்குள்ளே அது இருக்குது. ஸோ அண்டஸ்ய அப்படின்னு சொன்னால் சூக்ஷ்ம பிரபஞ்சஸ்ய, அந்தஹான்னு சொன்னால் வித்தின் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதுக்குள்ளே ஸ்தூல பிரபஞ்சம் இருக்குது. ஏன் வந்து ஸ்தூல பிரபஞ்சம் சூக்ஷ்ம பிரபஞ்சத்துக்குள்ளே இருக்கணும், ஏன்னா சூக்ஷ்ம பிரபஞ்சம்தான் காரணம், ஸ்தூல பிரபஞ்சம் வந்து காரியம். ஸோ அதனால் அதுக்குள்ளே இருக்குது. ஸோ இப்போ வந்து இந்த நாராயணா காரண பிரபஞ்சம் அண்டு சூக்ஷ்ம பிரபஞ்சத்தை விட மேலானவர் அப்படின்னு சொன்னால் ஆப்வியஸாக ஸ்தூல பிரபஞ்சத்தை காட்டிலும் வந்து மேலானவர். ஸோ நாராயணா த்ரிவித பிரபஞ்சா அதீதா சொல்லலாமா, த்ரிவித பிரபஞ்சா அதீதான்னு சொல்லலாம், இல்லைனா த்ரிவித பிரபஞ்சா விலக்ஷணா, 3 பிரபஞ்சத்திற்கும் வேறானவராக இருந்தால் தான் த்ரிவித பிரபஞ்ச சாட்சியாக அவரால் வந்து இருக்க முடியும். ஸோ த்ரிவித பிரபஞ்சா அதிஷ்டானம் அப்படின்னு அந்த ஸ்லோகத்துக்கு சங்கரர் வந்து இந்த எக்ஸ்பிளனேஷனையும் வந்து கொடுக்குறார். இப்போ நாராயணா வந்து இந்த 3 பிரபஞ்சத்துக்கும் அதீதா அப்படின்னு சொன்னால் பியாண்ட் அப்படின்னு ஒரு அர்த்தம் வருது இல்லையா. பியாண்டுன்னா நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், எப்படி புரிஞ்சுக்கணும், அப்போது ஸ்பேஸ் வைஸோ டைம் வைஸோ, அதாவது ஃபிசிக்கலாக ஹீ இஸ் நாட் அவே, ஆனால் எப்படி புரிஞ்சுக்கணும், அசங்கஹா அஸ்பிருஷ்டஹா அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். பிரம்மனை அந்த 3 பிரபஞ்சத்தினாலையும் அஃபெக்ட் பண்ண முடியாது, பொல்யூட் பண்ண முடியாது. எப்படி, எது மாதிரி, யதாகாஷஸ்திதோ நித்யம் வாயு சர்வத்திர கோமஹான் ததா சர்வாணி பூதானி மத்ஸ்தானி த்யுபதாரய. எங்கே கேட்டிருக்கோம், 9th சாப்டரில் இதை வந்து கேட்டிருக்கோம்.
ஸோ எப்படி வந்து ஆகாசம் எங்கே இருக்குது? எல்லா இடத்துலையும் இருக்குது. ஆகாசம் இஸ் ஆல் பர்வேடிங். எல்லா இடத்துலையும் ஆகாசம் இருந்தாலும் ஆகாசத்தில் இருக்கிற எந்த ஒரு பொருள்னாலையும் ஆகாசத்தை பொல்யூட் பண்ண முடியாது. ஏன்னா ஆகாசம் வந்து அசங்கஹா, எதோடையும் அது கனெக்டட் இல்லை. ஆனால் அந்த ஆகாசத்தில் தான் எல்லா பொருளும் இருக்குது. அப்படி இருந்தாலும் ஆகாசம் எதோடையும் தன்னை வந்து கனெக்ட் பண்ணிக்கிறது இல்லை. அதே மாதிரி தான் நாராயணகாவும் இஸ் எவ்ரிவேர், ஆனால் எதோடையும் வந்து கனெக்டட் கிடையாது. அசங்கஹா நாராயணஹா தான் இந்த பகவத்கீதாவுடைய சப்ஜெக்ட் மேட்டர் அப்படின்னு சொல்லி இந்த இன்ட்ரோடக்ஷனை வந்து சங்கரர் வந்து ஆரம்பிக்கிறார். நாம் இதோட கன்க்ளூட் பண்ணுவோம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.